அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோ வெட்டனரி கவுன்சில் ஆஃப் இந்தியா, அதாவது விசிஏ கவுன்சிலிங் பிபிஎஸ்சி கோர்ஸுக்கு ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸு ஃபில் பண்ணுறதுக்கான கவுன்சிலிங் நடந்துகிட்ருக்கு. அதில் அலாட்மெண்ட் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரவுண்டு 1 அலாட்மெண்ட் ரிசல்ட்டு இந்த வருஷத்துக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு. அதை பற்றி நம்ம முழு விளக்கம் அந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிட்டு இந்த மாதிரி தகவலால் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனையும் ஆன் பண்ணி வைங்க, அந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அஃபீஷியல் வெப்சைட் பார்த்திங்கன்னா தெரியும். கவுன்சிலிங் ஷெட்யூல் கொடுத்துருக்கு. சீட் மேட்ரிக்ஸ் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இன்ஃபர்மேஷன் மட்டும் படித்தாச்சு. நாடல் ஆஃபீஸர்ஸ்னால் அந்த லிஸ்ட்டும் இருக்குது. இப்போ முக்கியமான விஷயம் இந்த ரவுண்டு 1 அலாட்மெண்ட் ரிசல்ட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ ரவுண்டு 1 கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ரிசல்ட்டில் யார் யாருக்கு எங்கே கிடச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் இதில் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் அந்த டேட்டா பேஸ் ரிசல்ட்டை ரவுண்டு 1 ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் கிடச்சிருக்கு இந்த கேட்டகரிஸ் தெரிஞ்சுக்குங்க. இந்த இப்போ கம்யூனிட்டி ரிசல்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். சரி, ரேங்க்கு, இந்த ரேங்க்கை வச்சு தான் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்கு டைரெக்டாக கொடுக்கல, அதாவது நீட்டு மார்க்கு டைரெக்டாக கொடுக்கல, ரேங்க்கை வச்சு சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ரேங்க் பார்த்திங்கன்னா நம்பர் 1 இருக்கிறது 9167 அவங்களோட ரேங்க்கு. ஆல் இண்டியா கோட்டாவில் மெட்ராஸ் வெட்டனரி காலேஜ் லைனாக பாருங்களேன், 3 பேர் வந்து மெட்ராஸ் வெட்டனரி காலேஜ் தான் சீட்டு கிடச்சிருக்கு, அவங்களுக்கு அலாட் ஆகிருக்கு. 2 ஜெனரலில் ஒரு ஓபிசி. ஓகேங்களா? அதே போல் அடுத்த 4வது இடத்துல யார் இருக்கான்னு சொன்னால் காலேஜ் ஆஃப் வெட்டனரி, அது திருச்சூர் கேரளா, அவங்களுக்கு அங்கே கிடச்சிருக்கு. அவங்களோட ரேங்க் வந்துட்டு 26262. இதே போல் தான் நீங்கள் ஒவ்வொரு காலேஜ்லையும் எங்கே கிடச்சிருக்கு, தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணவங்களுக்கு இந்த ஃபஸ்ட் ரவுண்டு போனவங்களாம் கரெக்டான காலேஜ் கிடச்சிருக்கா, என்ன கேட்டகரியில் கிடச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் இதில் வந்து நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 779 சீட்ஸ் இருந்துச்சு. ஆக்சுவலி சீட் மேட்ரிக்ஸில் பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கு, அந்த ஃபஸ்ட்டு ரவுண்டுன்னு கிடையாது, ஓவராலே அதுதான் சீட்ஸு. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கோத்ரூ பண்ணுறேன். உங்களுடைய ரேங்க் நம்பர் வச்சு நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ 779 சீட்ஸ் இருந்ததை எல்லா கம்யூனிட்டிக்கும் எல்லா ரிசர்வேஷன் இன்க்ளூடிங்கு எவ்வளோ பேருக்கு ஃபஸ்ட்டு ரவுண்டில் அலாட் ஆகிருக்கு அப்படின்றத ஜஸ்ட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கோத்ரூ பண்ணி பார்க்கலாம் இருக்குது. அதில் பர்டிகுலராக நம்ம தமிழ்நாட்டில் என்ன கிடச்சிருக்கு, ப்ரைவேட் காலேஜஸ்லாம் கிட்டத்தட்ட 4 காலேஜஸ் இருந்துச்சு, 4-5 காலேஜஸ்ஸு. அங்கெல்லாம் என்ன கிடச்சிது, அவங்களுக்கு யாருக்கெல்லாம் போயிருக்காங்க, அப்ளை பண்ணவங்க எல்லாத்துக்குமே கிடச்சிதா அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் அதை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவராலாக 779 சீட்ஸில் இப்போ பார்க்க போகிறது 732 பார்த்துட்டோம். 751 சீட்ஸ் வந்து அலாட் ஆகிருக்குங்க. கடைசியாக அலாட் ஆனது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாவில் ரேங்க் நம்பர் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எங்கே கிடச்சிருக்கு, ஃபேக்கல்ட்டி ஆஃப் வெட்டனரி சயின்ஸ் அண்ட் அனிமல் சயின்சஸ், ஸ்ரீநகர், காஷ்மீர். அங்கே பிபிஎஸ்சி அதே கோர்ஸ் தான். ஓப்பன் பிடபிள்யூடி கேண்டிடேட்டு கிடச்சிருக்கு. இதுக்கு மேலே எஸ்டிக்கு என்ன ரேங்க்கு, இந்த எக்ஸாக்டாக கட் ஆஃப் மார்க்கு தெரிஞ்சுக்க முடியல. ஸோ உங்களோட ரேங்க்கை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் என்ன கட் ஆஃப் அப்படின்றத. இதுதான் ஓவரால் இன்ஃபர்மேஷன் இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டில் சீட் அலாட்மெண்ட்டு. சரி, எப்படி அலாட்மெண்ட் ரிசல்ட்டை பார்க்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். தொடர்ந்து பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. கவுன்சிலிங் பற்றின அடுத்தடுத்த விஷயங்களும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.